2 நாட்களுக்கு முன்னாடி ஒருத்தவங்க கிட்ட பேசிட்டு இருந்தேன். அவங்க வந்து ஏக தெய்வ வழிபாடு செய்றாங்க. இந்த பாம்பன் சுவாமி, ஆமா, முருகன். ஆமா, ஆமா. இத மட்டும் தான் நாங்க வழிபடுறோம். எந்த ஒரு சிச்சுவேஷனா இருந்தாலும், எங்களுடைய கொள்கையை நாங்க மாற்றிக்க மாட்டோம். அது கோடி வந்தாலும் சரி, கோடி லாஸ் ஆனாலும் சரி, நாங்கள் சுவாமி பாம்பன் சுவாமி எப்படி முருகரை ஒரு வழிபாடா, ஒருமுக வழிபாடா செய்தாரோ, நாங்களும் அதேமாரி பாம்பன் சுவாமியை ஒருமுக வழிபாடா செய்றோம்னு சொன்னாரு. இப்போ இந்த மாரி ஆட்களுக்கு இந்த தைப்பூசத்தோடைய சிறப்புலாம் சொல்லணும்னு அவசியம் இல்ல. ஏன்னா, அவங்கலாம் இறைவனுடைய கனெக்ட்டான பீப்பிள்ஸ். இப்போ எங்க வந்து மனிதர்களுக்கு வந்து இந்த தைப்பூசம் வந்து தேவைப்படுதுன்னா, சார் லோன் வாங்கிட்டேன், பிரச்சனையில இருக்கேன், டிவோர்ஸ் பிரச்சனை போகுது, கல்யாணம் ஆவல, குழந்தை பொறக்கல, இந்த மாரி பிரச்சனையில இருக்கவங்க, இந்த மாரி தைப்பூசத்து அன்னைக்கு வழிபாடு செய்தா பிரச்சனை மாறிவிடுமா? அப்டின்னா, ஆ ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். பூச நட்சத்திரத்து அன்னைக்கு தான் முருகப்பெருமானே வள்ளலாருக்கு காட்சி கொடுத்ததா, இன்னும் வடலூர்ல திரைகளை திறந்து தைப்பூசம் அன்று வடலூரிலே ஒரு மிகப்பெரிய தரிசனம் மக்கள் வந்து பார்த்துட்ருக்காங்க. வள்ளலார் மிகப்பெரிய ஒரு இறைவன். அவர் இறைவன் தான். அதுல எந்த மாற்றமும் இல்ல. அவர் ஏற்றி வைத்த தீபம் இன்னும் மேட்டுக்குப்பத்தில எரிஞ்சிட்ருக்கு. வாழை இலைய கூடய நுனி இலைய அறக்கக்கூடாது. அதுக்கு ஒரு உயிர் இருக்கு. அடி இலைய அறங்க, காய்ந்த இலைய அறங்கன்னு சொல்லுவாரு. அதனால வாழை இலை கூட மேட்டுக்குப்பத்தில காய்ந்த இலைகள்ல தான் சாப்பாடு போடுவாங்க. அந்த மாரி உயிர்களை உணர்ந்தவர். அவரே வந்து முருகர வந்து தரிசனம் கண்டு அருட்பா படிச்சவங்களுக்குலாம் நெறைய பேருக்கு அவருடைய புகழ் தெரியும்.